ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே 1 ஆஃப் த கெட்டிங் பேக் டு பேசிக்ஸ் சேலஞ்ச் தான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு பேன்கேக் தாங்க பண்ணி கொடுத்தேன். ஆஸ் யூஷுவல் எக்ஸு பீட் பண்ணிவிட்டு சத்து மாவு பவுடர் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி மில்க்கு, சின்னமன் பவுடர், கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் போட்டுட்டு பீட் பண்ணி கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு வந்து நான் பொடி இட்லி தாங்க பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு பேனில் ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிட்டு கறி லீஃப் பொடி வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா சால்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச மினி இட்லியை போட்டு சால்ட் பண்ணி கொடுத்தாச்சு. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த கறி லீஃப் பொடி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குங்க, பார்த்துக்கோங்க. எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கருப்பு கவுனி கஞ்சி தாங்க பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நான் ஃபஸ்ட்டே என்னோடய எக்ஸசைஸ் யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுட்டேன். கருப்பு கவுனி அந்த கஞ்சி ரெசிப்பியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அதில் எல்லாமே ப்ரோட்டீன் ரிச் தாங்க. 1/2 கிராம் மூங் தால் எல்லாமே போட்டு பண்ணனால ப்ரோட்டீன் வந்துடுச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஹேபில்டோட யோகா தான் பண்ணேன். 45 மினிட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் கஞ்சி சாப்பிட்டாச்சு. கஞ்சியோட நான் ஃப்ரூட்ஸும் எடுத்து சாப்பிட்டேன். மெலன்ஸும் பைனாப்பிளும் வச்சு சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு வந்து நான் சாலட் பண்ணியிருந்தேங்க. ஸோ சாலட் ஃபுல்லாக, ஸோ அது ஃபைபர் அண்ட் நேற்று வச்ச லெஃப்ட் ஓவர்ஸே கொஞ்சம் இருந்துச்சு. பன்னீர் பிரியாணி, கொஞ்சம் பாஸ்தா, வெஜிடபிள் குருமா, அதுக்கப்புறம் குக்கும்பர் ரைத்தாவும் இருந்துச்சு. ஸோ அது சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் பீட்ரூட் அல்வா இருந்துச்சு லெஃப்ட் ஓவர், ஸோ அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. டின்னருக்கு வந்து கப்லி ஃப்ளோர் வச்சு சப்பாத்தி தாங்க, அதோட கொய்யா அண்ட் வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்டாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு லஞ்சுக்கு வந்து நான் கருங்குருவை ரைஸ் வச்சு தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன் எல்லாருக்குமே. ஸோ அதுக்காக ஊற வச்சாச்சு. ஸோ என்னோட இன்றைக்கி எல்லா சேலஞ்சும் நான் முடிச்சுட்டேன். நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள்.